ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் எப்பயும் போல் வெள்ளனை எழுந்திரிச்சிட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணணும். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் உருளியிலலாம் பூ வந்து மாற்றியாச்சு. நேற்று வந்து ஒரு யானை வந்து வாங்கியிருந்தோம்ல, குட்டி யானை மேலே வந்து பவுல் வச்சு அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உருளியில் வந்து பூ போட்டு அந்த அந்த பவுல்லையும் வந்து சும்மா கொஞ்சம் பூ போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றினா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நான் ட்ரையாக அந்த பூவை மட்டும் நான் அதில் போட்டு வச்சுருந்தேன். சாமிக்கு பிரசாதமாக பொரிகடலையும் அதுக்கப்புறம் வெல்லமும் கலந்து நான் வச்சுருந்துட்டேன். அப்புறம் எப்பயும் போல் தீபம் ஏற்றிட்டு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு நல்லபடியாக என்னோடய காலை நேரத்தில் பூஜையை நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்டு என்னோடய வேலையை வந்து நான் ஆரம்பித்தேன். பூஜை அறையில் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னபூரணி சிலைக்கும் போய் நான் பிரசாதம் மாற்றி வச்சுட்டு அங்கேயும் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து நான் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பிராணியாவது பொருத்தி வச்சுட்டு காலைல வேலை பார்த்து பாருங்கள். கிச்சனில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து காஃபி வந்து குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையை வந்து நான் பார்க்க போகிறேன். எனக்கு வந்து டீயை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். காஃபிலேயுமே வந்து ப்ரூ இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்காது. நர்சஸ் காஃபி தூள் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் வந்து பாலில் கலந்து போட்டு நான் வந்து குடிப்பேன். இன்றைக்கி காலையில் பிள்ளைகளுக்கு வந்து மேகி வாங்கி செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் சாப்பிட்டவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ மதியானம் லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பும் முருங்கைக்கீரையும் வந்து பொரிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே எடுத்து ரெடியாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயை உடச்சிட்டு அதுலேயும் சில்லு போட்டுட்டு எப்பயும் போல் அந்த சில்லில் தேங்காய் சில்லில் வந்து வெள்ளைப்பூடு 2 ஏலக்காய் மட்டும் நீங்கள் போட்டு அரைங்க. உண்மையிலே வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் தான் வரும். பட்டாணி குழம்போ சுண்டல் கடல குழம்போ முட்டை குழம்போ என்ன நீங்கள் வச்சாலும் சரி 2 ஏலக்காய் போட்டு வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் வெள்ளைப்பூடு ஏலக்காயும் போட்டு தேங்காயை வந்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கிறலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி ஏன்னா புளி இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தக்காளி வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாட்டு தக்காளி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு உப்பு போட்டு. இப்போ நல்லா அதை மூடி போட்டு வச்சோடனே நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம்லாம். இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு தேவையான குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா சீக்கிரமாக கொதிச்சிரும். அது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் சாப்பாடும் வந்து நான் செஞ்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை பொரிக்கிறதுக்காக முருங்கைக்கீரை இப்போ தான் வந்து நான் உருகிட்டு இருந்தேன். குழம்பு வந்து கொதிக்கிறக்குள்ளேயும் முருங்கைக்கீரை வந்து நம்ம உருகி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து உருகி வச்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. முட்டை குழம்பு வந்து ரொம்ப ஈஸியானது தான். இதில் வந்து அப்படியே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. குழம்பு வந்து கொதித்த உடனே அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றுங்க. முட்டை வந்து கலஞ்சு போகாமல் இருக்கும். முழுசு முழுசாக இருக்கும் நம்ம ஊற்றின மாதிரியே. நான் வந்து எப்போயுமே அப்படி தான் பண்ணுவேன். சிம்லேயும் வைக்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி முட்டை அந்த மஞ்சள் கருவோடு சேர்ந்து எல்லாமே இருக்கும். உடஞ்செல்லாம் போகாது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை வந்து தூவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். முருங்கைக்கீரை பொரியலும் வந்து நான் சும்மா தான் பொரித்தேன். தேங்காய் பருப்புலாம் போடலை. சோறு போட்டு அதில் வந்து முட்டை முருங்கைக்கீரைலாம் வச்சு மாம்பழம்லாம் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.